ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தேனியில் இருக்கிற எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற செடிங்க தான் பார்க்கலாம். இங்கே வந்து நிறைய செடிங்க வந்து நான் போயிட்டு விதை போட்டு தான் வந்திருந்தது. இந்த வாடாமல்லி, அதுக்கப்புறமா வந்து காஸ்மோஸா, அப்புறம் மேரிகோல்டு எல்லாம் நான் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். நான் எங்கள் வீட்டில் வந்து நான் தான் கொஞ்சம் செடி பைத்தியங்க. நிறைய செடி வந்து வளர்க்குறது ரொம்ப ஆசை எனக்கு. பட் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. இப்போ தான் நான் ஏதோ ஒரு 2-3 செடி வச்சதுனால அதை பார்த்துட்ருக்காங்க. இல்லாட்டி அந்த செடி கூட இங்கே இருக்காது. பட் எனக்கு அங்கே அம்மா வீட்டுக்கு போனால் கொஞ்சாச்சும் அந்த ரிலாக்ஸாக அந்த செடிங்கள்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனாலே வந்து நான் நிறைய செடிங்க வந்து பெங்களூர்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறது. பார்க்கலாம். இந்த பக்கம் ஃபுல்லாகவே அவங்க வெஜிடபிள்ஸாக வைக்கிறது. அவங்க ஜாஸ்தி வந்து இந்த வெஜிடபிள்ஸுக்கு தாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. எனக்கும் ஓகே தான் வெஜிடபிள்ஸுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. பட் இந்த வெஜிடபிள்ஸுக்கு வந்து இந்த மகரந்த சேர்க்கை ஆகணும்ல, பாலினேஷன், அதுக்காச்சும் வந்து சில பூச்செடிங்கள்லாம் வையுங்க சைடில். அது கம்பல்சரி. சில தோட்டத்தெல்லாம் பார்த்தா இருக்குங்க சைடில் வந்து 2-3 இந்த மேரிகோல்டெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அது சொன்னால் வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ தான் வந்து 2-3 வச்சதையே விட்டுருக்காங்க. இல்லாட்டி இந்த செடிங்கள்லாம் வச்சுருந்தா வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டுடுவாங்க, பிடுங்கி போட்டுடுவாங்க. இப்போவும் நான் எல்லாமே உள்ளே தான் வச்சுருந்தேன். பட் அவங்களுக்கு உள்ளே வச்சதுனால வந்து காய்கறி வைக்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து போட்டுட்டு கேட்டுக்கு வெளியே வச்சுருக்காங்க. இந்த செடிங்களுக்காகவே வந்து கோழி எதுவுமே வளர்க்குறது இல்லை எங்கள் வீட்டில். எதுக்குன்னா அது எல்லாமே பிடுங்கி போட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பப்பாளி இதெல்லாமே வந்து நான் இங்கே பெங்களூர்லேருந்து எடுத்துகிட்டு போய் வச்சது தாங்க. அங்கே தேனியில் வந்து நர்சரி ரொம்ப கம்மிங்க, ரொம்பவே கம்மி. அது மட்டும் இல்லை, அங்கே ரேட்டும் பயங்கரமாக சொல்கிறாங்க. இங்கெல்லாம் வந்து நம்ம 20 ரூபா 30 ரூபா வாங்கிட்டு அங்கெல்லாம் 200 300ன்னு சொல்லும்போது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது விலைங்க. பட் என்ன பண்ணுறது, அங்கே வந்து ஜாஸ்தியாக வந்து செடிங்க யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் அங்கே நர்சரி வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனாலே வந்து இங்கேருந்தே வாங்கிட்டு போயிடுறது நான் பெங்களூரில். சரி வாங்க, கேட்டுக்கு வெளியில் இருக்கிற சில செடிங்கள்லாம் பார்க்கலாம். கேட்டுக்கு வெளியில் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், வீட்டுக்குள்ளே வச்சா வந்து ஒரு வாண்டு இருக்குது. அது வந்து ஒரு முக்கையும் விடுறதில்ல, எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி போட்டுடுறா. அதனாலே வந்து வெளியில் வச்சிடுறது. இப்போது இந்த செடியும் இல்லையா, இது வந்து கொஞ்சம் ஓல்டு வீடியோங்க. ஸோ அதனால் நான் இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எடுத்த வீடியோ நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஷார்ட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். உங்கள் வீட்டில் எத்தனை செடிங்கள்லாம் வந்து தோட்டத்தில் வச்சுருக்கீங்க, பூச்செடிங்கள்லாம் நிறைய வச்சுருக்கீங்களான்னு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். இது உங்கள் கலை பெங்களூர்லேருந்து.